அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெறைய பேர் ஜெபம்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஜெபங்கிற அந்த ஒரு செயல்பாட்டுக்குள்ள விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மன்றாடுதல்கள் இந்த மாரி நெறைய காரியங்கள தெரிவிக்கிறது. ஜெபம் என்று சொன்னாலே சான்ஸ்கிரிட் வேர்டுங்கிறாங்க. அது அர்த்தம் மந்திரம் தான். ஆனா, ஜெபம் என்பதனுடைய உண்மையான அர்த்தம் வேற. நெறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணுறதுன்னா, நாம போயிட்டு எதையாவது எனக்கு இத செய்யும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறதாம். விண்ணப்பிக்கிறது, வேண்டுதல் செய்கிறது, மன்றாடுறது, கோரிக்கை வைக்கிறது, இந்த மாரி பெட்டிஷன்ஸ், சப்ளிகேஷன்ஸ், ரெக்வெஸ்ட் இந்த மாரி தான் நினைக்கிறோம். அதனால நெறைய பேருக்கு இந்த ஜெபம் என்கிறது ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்கிறதில்ல. ஏன்னா, இதை செய்யும் ஆண்டவர், அதை செய்யும் ஆண்டவர்ன்னு அப்போ அதுக்காக ரொம்ப அழுது ஜெபிக்கிறது, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது, போராடி ஜெபிக்கிறது, ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஜெபிக்கிறது, சத்தம் போட்டு ஜெபிக்கிறது, இந்த மாரி நெறைய காரியங்கள செய்வாங்க. ஆனா, நெறைய பேருக்கு இந்த ஜெப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமானதா இல்ல. நெறைய பேருக்கு இது ஒரு கடுமையான ஒரு கடமையா இருக்கு. அதனால தான் ஜெபத்தில நெறைய பேர் விடுதலை அடைகிறாங்களோ இல்லையோ, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே விடுதலை அடைகிறாங்க. நாம ஜெபத்த பண்ணி முடிச்சுட்டோம்ப்பா, கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைய செஞ்சுட்டோம், பண்ண வேண்டிய ப்ரேயர பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னு. ஆனா ஜெபம் ரொம்ப என்ஜாயபிள். அத ரொம்ப அனுபவிக்கலாம். நம்ம அதில ரொம்ப ரிஜாய்ஸ் பண்ணலாம். அப்போ அந்த அர்த்தத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெபம்னு சொன்னாலே போயிட்டு இதை செய்வீராக, அதை செய்வீராக, இப்படி செய்வீராக, அப்படி செய்வீராக, அந்த கஷ்டத்த பாரு, இந்த கஷ்டத்த பாரும், அப்படி எல்லாவற்றையும் சொல்லி ஏதாவது ஒண்ண அவர்ட்ட செய்ய சொல்றதே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஜெபம் என்பது தேவனிடத்தில அவருடைய பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ஜெபம் என்பது தேவனோடு நம்முடைய உறவை உறுதிப்படுத்தி அவரோடு மனப்பகிர்வு செய்கிறது. அப்போ நீங்கள் ஜெபம்னா ஸ்ட்ரிக்ட்லி எனக்கு அதை செய் இதை செய்யணும்னு கேட்கக்கூடிய கட்டாயம் கிடையாது. அப்போ என்னுடைய தேவைகளை எப்படி பெறுகிறது? நீங்கள் ஆண்டவரோடு ஒரு நல்லுறவை வளர்க்கும்படியான ஒரு காரியங்களை செய்யும் பொழுதே உங்களுடைய தேவை அவருக்கு தெரியும். ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளைகளுக்கு சில தேவைகள் சந்திக்கப்படணுங்கிறதுக்காக தகப்பனில் இதை தாரும் அதை தாரும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. தகப்பனோடு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நல்ல ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுதே தகப்பனுக்கே தெரியும் பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும் ஜெபத்தில்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவரோடு உறவாடணும். அப்போ நிறைய காரியங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ விஷயம் நடக்குது, உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், உங்களுடைய குடும்ப உறவில், உங்கள் மனைவி விஷயத்தில், உங்களுடைய கணவன் விஷயத்தில், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில், உங்களுடைய உறவிகள் விஷயத்தில், உங்கள் அம்மா விஷயத்தில், உங்களுடைய அப்பா விஷயத்தில், இன்னும் அலுவலகத்தில் வேலை பார்க்குற விஷயம் எவ்வளோ மேட்டர்ஸ் வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் பேசுகிறது ஒருத்தர் கிடைச்சா மணிக்கணக்கில் உங்களுக்கு தேவைப்படுங்களா அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறதுக்கு. இதைத்தான் ஆண்டவர்கிட்ட செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டால் அதுதாங்க ஜெபம். இதுக்கு பேர் உறவாடுதல். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட உட்காந்துட்டு பாருங்கள், மோசை குறித்து என்ன பார்க்குறோம்? ஒரு தன் சிநேகிதனோடு பேசுவது போல் தேவன் அவனிடத்தில் முகமுகமாக பேசினான்னு பார்க்குறோம். அப்போ நீங்கள் எப்போவுமே சில இடத்துல கேட்பாங்க, 5 நிமிஷத்துக்கு பிறகு என்ன பிரதர் ஜெபம் பண்ணுறது? எனக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, அஸ்ஸாமுக்காக, ஜார்க்கண்டுக்காக, உத்தரப்பிரதேசத்துக்காக, ராஜஸ்தானுக்காக இப்படி கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். 5 நிமிஷத்துக்கு மேலே ஓட மாட்டேங்க பிரதர். ஏன்னா நம்ம விண்ணப்பம் வைக்கிறது தான் ஜெபம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கோரிக்கை வைக்கிறதா ஜெபம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, ஆண்டவரிடத்துல நிறைய பேசுங்க. உலக மேட்டர் கூட பேசலாம். நீங்கள் பத்திரிகையில் என்ன படிச்சிங்களோ அதை பற்றி உங்கள் மனசில் ஏதாவது சிந்தனை அதை குறித்து கூட பேசலாம். உங்கள் மனைவியை குறித்து என்ன சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள். கணவனை பற்றி என்ன போய் நினச்சிட்டு இருக்கிறீங்க அதை குறித்து அவர்கிட்ட சொல்லுங்கள். பிள்ளைகளை குறித்த பாரத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாம் செய்யும் 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 செய்வீராக செய்வீராக அப்படின்னு நம்ம பண்ணால் தான் ஜெபம் கிடையாது. நம்முடைய நிலைமை ஆண்டோட சம்மரைஸ் பண்ணிடும். அப்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு இனிமையாக இருக்கும். அந்த அனுபவத்தை தேடுங்க. ஜெபம்னாலே விண்ணப்பம் நினைக்காதபடிக்கு தேவன் நம்முடைய தந்தையாக இருக்க, நான் பிள்ளையாக இருக்கேன், அவரோட உறவாடுகிற நேரம், அவரோடு என் மனசை கொட்டுற நேரம். சங்கீதம் 62:8 வாசிச்சிங்க. அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.